நிமிஷம் ட்விஸ்ட் கொண்டு வராங்களே. புதுசா இருக்கிற அரசியல் கட்சிக்கு எதிரா 2 பெரிய கட்சிகள் இணைய போறாங்களாம். அதுதான் இப்போ சமூக வலைத்தளத்துல வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி இணைஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் வாங்க. இப்போ சமூக வலைத்தளம் ஃபுல்லா என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க போறாங்களாம். கூட்டணி வச்சு தாவேகாவை நாங்க வீழ்த்துறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதிமுகவும் திமுகவும் ஒருவேளை கூட்டணி வச்சிருவாங்களோ, அதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோ, அது மாதிரி மக்கள் பல பேரும் பேசுறாங்க. இதனால அண்ணா அறிவாலயத்துக்கு வந்த உதயநிதி கிட்டையும் ஸ்டாலின் கிட்டையும் கேள்விகள் கேட்கப்படுது. நீங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையில இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லாமலே போயிடுறாரு. உதயநிதி கிட்ட கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. இதை பார்த்த செய்தியாளர்களா இருந்தாலும் சரி, மக்களா இருந்தாலும் சரி, அப்போ 2 பேருக்கு இடையிலும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி அதிமுகல இருக்க ஒருத்தர் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, EPS கிங் மேக்கர் இல்ல, அவரு கிங்கு, அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு ஓகே தான், அவரு நல்லதான் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சிட்டாங்கன்னா என்னோட MLA எல்லாரையுமே நான் ராஜினாமா பண்ண சொல்லிடுவேன், இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கான முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களும் சொல்றாங்க. அதிமுகவும் திமுகவும் இந்நாள் வரைக்கும் எதிர்கட்சியா இருந்தாங்க. ஒருத்தர் கொள்கையை ஒருத்தருக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொருத்த வீழ்த்தலாம் அப்படின்னு வரும்போது விஜய் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை போட்டுப்பாங்க, இவங்க 2 பேர் வந்து நம்மளை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இன்னொருத்தவங்க இவங்க நடுவுல வந்தா இவங்களால ஏத்துக்க முடியாது, எதிரிக்கு எதிரி நண்பர்ன்ற மாதிரி இவங்க ஃபார்முலால போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. ஒருவேளை விஜய் சொன்ன மாதிரி இவரோட MLA-வெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டா என்ன நடக்கும்? இது 2 கேட்டகரியா பிரிக்கலாம். அந்த 108 சீட்ல இருக்க MLA-லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னா கவர்னர் மூலியமா வந்து இதை வந்து கம்மி பண்ண வைக்கலாம். அதாவது 108 சீட்ல இருந்த MLA எல்லாமே ராஜினாமா பண்ணிட்டாங்க, அதனால ஆட்சியவே கலைங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீஎலெக்ஷன் வைங்க, 6 மாசம் கழிச்சு ரீஎலெக்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு போயிடும். ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா மெஜாரிட்டியா இவங்களை தவிர்த்து எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க? தாவேகாக்கு அடுத்த நிலையில யார் இருக்காங்க? திமுக இருக்காங்களா? அவங்க கிட்ட வந்து 62 இருக்கா, இல்ல 55 இருக்கா? வேற ஏதாவது கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்களா? அப்ப கூட்டணி வச்சு அவங்களே வந்து மெஜாரிட்டியை வின் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா அவங்க ஆட்சியில அமரலாம். ஒருவேளை இப்படிலாம் நடந்துச்சுன்னா எதிர்கட்சி இல்லாத ஆட்சிலாம் நடக்கும் தமிழகத்துல. கவர்னர் என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையை காட்டினா மட்டும்தான் CM ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கர்நாடகால BJP ஆட்சிக்கு வருது, 112 சீட்டுக்கு 104 சீட்டு தான் அடிக்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டியே காட்டல. ஆனா முன்னாடியே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிடுறாங்க. செஞ்சு வச்சக்கு அப்புறமும் அவங்களால மெஜாரிட்டியை காட்ட முடியாததுனால ஹைகோர்ட்ல இருந்து லெட்டர் கவர்னருக்கு போகுது. கவர்னர் மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, CM பதவியை நீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் CM பதவியை ராஜினாமா பண்றாரு. காங்கிரஸும் இன்னொரு கட்சியும் கூட்டணி வச்சு கர்நாடகால ஆட்சியில உட்காடுறாங்க. இதே மாதிரிதான் தமிழகத்திலயும் ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டியை காட்ட முடியாட்டி கூட ஆட்சியில உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் மெஜாரிட்டியை காட்டலாம். விஜய் CM ஆயிட்டாருன்னா தமிழகத்துக்கு எல்லாமே பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்கா தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸிட் போல்லயே என்ன நடந்துச்சுன்னா, விஜய் ஜெயிக்க மாட்டாரு, 8 தொகுதியில இருந்து 12 தொகுதி வரைக்கும் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 108 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருந்தாரு விஜய். இந்த ஒரு காரணத்தினாலே எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸிட் போல்லயே தப்பா தானே கணிச்சிங்க, இப்பயும் நீங்க தப்பா தான் கணிப்பீங்க, விஜய் வந்து நல்லா வந்து ஆட்சி செய்யறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும், இப்பவே ஆளுக்கு ஒரு அலிகேஷனை வச்சா எப்படி அப்படின்ற மாதிரி பெரும்பான்மா கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் எக்ஸிட் போலப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாரோ அதுக்கு 2 மடங்குக்கு மேலேயே எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டஜி வச்சு தமிழக மக்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சில பேரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பரபரப்பா போற இந்த அரசியல் நிலவரத்துல அடுத்தடுத்து என்ன தகவல் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.